வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெற்ற குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாடிட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி முத்துச்சுடற்கொடி அம்மா அவர்களும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணு கூட்டு பக்குவம் நீ. அவனு தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிப்பேது. அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ. அவன் நீ ஒன்று அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர்
அடிக்கடி நினைந்தால் பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி இரவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். தலைக்கல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான ஒரு நித்யானந்த தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சிய கவி, பூரண சக்தி, குறுகிய ஆற்றல். ஆதி என்ற பிரம்மமே நான் தான் என்றேன். அத்துவித நிலை அறியா அறிவின் போக்கில் வேதித்த ஒரு நண்பர் கேலியாக பிரம்மமானாம் நமது சக்தி கொண்டு ஊதி விடுவோமா இவ்வுலகை என்றார் உடன் உரைத்தேன். அந்நிலையில் எண்ணம் ஏது சோதிக்க என்ன அந்த நிலை குறுகி சொரூபமை பளவாக உள்ளோ என்று. நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's poem, Totality and Fraction. Maharishi says that we are God. The divine state is the source and origin of objects and appearances, and this is the truth, and that divinity is known as Absolute and the Almighty. And once someone asked Maharishi, without realizing the truth, asked, is divinity us? So with our force, can we blow this world? Maharishi kindly replied back the person and said, truth is all complete and self-contained, and it is at that stage total consciousness
When consciousness emerged forth in transformation, it became Akash, constituting life. Akash is too subtle to be grasped and identified, and it could be espied only through its functioning order of self-rotation, making for volume, speed, time, and distance, which four are the characteristics here of objects and appearances. Understanding the manner in which the mind functions, we proceed to trace the source of the I thought within us that would bring to us the philosophy of nature, which is unbounded, all silence as the substratum of the universe. Objects and appearances are evolution of its fragment, and in living beings it spans out as the temperamental moods. Merging our thought with the divine yields peace, so refreshing, and if we remain therein steadily in awareness, we would realize we are in the natural state of fulfillment, which is ultimate. Man has come from the divine state which forms his roots. It is his home, the final destination of the restless soul. It is salvation. When the soul returns to the divine state, its home, it is said to have attained moksha or mukti. He is wise who has realized the presence of the divine state in all the things and his self as a mere fraction of the absolute. The mind merges with the divine state during the practice of meditation and paves the way for lasting peace. When we expand our thought to the boundless open and stay on there till the senses feel nothingness, consciousness then becomes one with the static state, and that alone is truth. So there is no presence of thought to think or research. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம். ஐயா சொல்லட்டுங்க. வாழ்க வளமுடன். ரமாமா, பதிவு முடிஞ்சுதான், பாதியில் நின்ன மாதிரி இருக்குதே. இல்லைங்க ஐயா, முடிஞ்சதுங்க ஐயா. முடிஞ்சுதான், சரி. அப்பா அம்மா ஆரம்பிச்சிருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் பாகம் 2 கவி எண் 1406. பூரண சக்தி குறுகிய ஆற்றல். ஆதியன்ற பிரம்மமே நாம் தான் என்றேன், அத்வித நிலையறியா அறிவின் போக்கில் பேதித்த ஒரு நண்பர் கேலியாக, பிரம்மமா நாம் நமது சக்தி கொண்டு ஊதிவிடுவோமோ இவ்வுலகை என்றார். உடன் உரைத்தேன், அந்நிலையில் என்னமேது சோதிக்க என்ன, அந்த நிலை குறுகி சொரூப ஆன்ம அளவாக உள்ளோம் என்று, அமைப்பளவாக சொரூப அமைப்பளவாக உள்ளோம் என்று. விளக்கம். பூரண சக்தி குறுகிய ஆற்றல். பூரண சக்தி வற்றாயிருப்பாக, பேரறிவாக, பேராற்றலாக, தன் அதிர்வு கொண்டதாக, அனைத்து உள்ளும் புறமுமாக இருக்கின்ற பெருவெளியே அனைத்துமாக மாறியது. மூலமான பெருவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு பரமாணு எனும் துகள்களாக மாற, அந்த துகள்களின் இந்த நாளமை ஆகியது. அறிவும் ஆற்றலும் உள்ள எந்த ஒன்றும் சும்மா இருக்க முடியாது. பேரறிவாகவும் வாழ்காலம் வாழ்காலம் தெரியல. இந்த பரம் அணுக்களின் கூட்டமே
அனைத்து ஜீவராசிகளை ஆகியால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. ஆதி என்ற பிரம்மமே நாம் தான் என்கிறேன் அத்வித நிலையறியா அறிவின் போக்கில். அதாவது ஒன்றான பிரம்மம் எப்படி பலவாறானது தோற்றங்களாக மாறுகிறது என்ற மகரிஷியின் தத்துவமாகிய விஞ்ஞானமாகிறது. எந்த ஒன்று பிரபஞ்சமாக மலர்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சிந்தித்து பல கருத்துக்களையும் கூறுகிறது. இந்த கருத்துகளில் ஒன்றுதான் உலகெங்கும் பேசப்பட்டு வருகின்ற பெருவெடிப்பு கொள்கை. எல்லையுடைய ஒரு அளப்பாரிய ஆற்றல் உள்ள கோலம் வெடித்து சிதறி இப்பிரபஞ்சம் உருவானது. வெறுவெடிப்பு கொள்கை. ஆனால் இந்த கொள்கை சற்று மாற்றி அமைகிறது. வேதாத்திரிய விஞ்ஞானம் எல்லை உடையதின் வெடிப்பு அல்ல, நம் பிரபஞ்சம் எல்லையற்றதின் மலர்ச்சியே. அது எல்லையற்ற பெரு தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினால் தன்மாற்றம் அடைந்த நிலைதான் பிரபஞ்சம் என்பது வேதாத்திரி விஞ்ஞானம். ஒன்றான பிரம்மமே ஏன் எப்படி பலவானது பரிணாமம் ஆகி நிற்கிறது என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் கேள்வி மூலம் ஏன் எப்படி இந்த ஞானம் மாறுகிறது, ஏன் கேள்வியின் சாரத்தை ஆதி அந்தம் என்றுரைத்தார் வெண்ணிலாவே. அந்த ஆதி அந்தம் ஆவது என்ன வெண்ணிலாவே? வித்தில்லாமல் விளைந்த வெண்ணிலாவே, நீ விளைந்த வண்ணம் எது சொல்வாய் வெண்ணிலாவே என்ற வள்ளலாரின் வரிகளை நாம் காண முடிகிறது. வேதித்த ஒரு நண்பர் கேலியாக பிரம்மமா நாம் நமது சக்தி கொண்டு அப்படின்னு. அதாவது பிரம்மம் ஏட்சி பெறாமலேயே இருந்திருக்கலாம் அல்லவா, ஏன் பல தோற்றங்களாக ஏட்சி பெறுகிறது என்ற கேள்விக்கு ஒன்றாக இருந்த பிரம்மத்திற்கு பலவாக கூடிய மாயை இருந்தது என்பது வேதாந்தம் தரும் பதில். இறைநிலையாகிய பிரம்மத்திற்கு மாயை என்னும் குணத்தை கொடுத்ததில் சிக்கல் இல்லாமல் இல்லை. சிக்கல் இதுதான்: சத்தியம், ஞானம், அனந்தம். பிரம்மன் என்பது உபனிடாத வாக்கு. ஞானமாகிய இருக்கின்ற பிரம்மனுக்கு எப்படி மாயை இருக்க முடியும்? ஒன்றாக இருந்த சுத்தவெளி ஏன் எப்படி பலவாறாக பரிணமித்தது என்ற கேள்வியை மகரிஷியும் சந்திக்கிறார். விஞ்ஞான பூர்வமாக வருகிறது விடை. இறைவெளிக்கு தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற தன்மை உண்டு. இறைவெளியின் இந்த தன்னிருக்க ஆற்றலால் தன்மாற்றத்திற்கான முழு முதற் காரணம். சுத்தவெளி ஆதி, அதுவே மூலம். அது எழுந்த கோலமே நாம் வாழும் பிரபஞ்சம். மூலம் கோலம் ஆனதை விரிவான விளக்கமே வேதாத்திரிய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தின் வெவ்வேறு பகுதிகளே இயற்பியல், வேதியியல், உயிரியல் போன்ற பிரிவுகளாக கோலமான பின்பும் கோலத்தை மூலமாக உணர்வதே தத்துவம் என்கிறார் மகரிஷி. பிரம்மம் நாம் நமது சக்தி கொண்டு ஊதி விடுவோமா இவ்வுலக என்றார். ஒரு நபர் நாம் தான் பிரம்மத்தை உணர்ந்து விட்டோமே, அதனால் அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நாம் இந்த உலகத்தை அதாவது கேலியாக சொல்றார், ஊதிவிடலாமா, உலகத்தை நம்மளால ஊதிவிட முடியுமா என்று கேலியாக கேட்கிறார். அதற்கு மகரிஷி அவர்கள், மகரிஷியின் இறை தத்துவம் பரமாத்மாவே ஜீவாத்மாக வருகிறது என்ற உபநிடத கருத்துக்கும் அனைத்துக்கும் நானே என்ற பகவத்கீதையின் சாரத்திற்கும் எனது தந்தையும் நானும் ஒன்றே என்ற பைபிளின் வாசகத்திற்கும் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து அதாவது பக்குவப்படுத்தி அல்லாவுக்கே ஆகும் எனும் திருக்குரானின் கூற்றுக்கும் சிவமே ஜீவனாயிற்று என்ற சைவ சித்தாந்தம் பார்வைக்கும் அறிவேதான் தெய்வம் என்ற சித்தர்களின் வாக்கிற்கும்
அறிவேதான் நான் என்ற ரமணரின் உள்ளுணர்விற்கும் ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் என்னும் தத்துவ நூலின் விளக்க உரையாக அமைவதோடு மனித மனம் ஆதியோடு சமமாகின்றன. சமாதி நிலை அடைவதற்கு அகத்தவத்தின் வலியுறுத்துவது அதன் சிறப்பு எனலாம். நான் யார் என்ற தத்துவமும் விசாரமும் 3 கேள்விகளை உருவாக்குகிறது. எது ஆதி? அந்த ஆதி தன்மைகள் யாவை? அத்தன்மைகளை உடைய அந்த ஆதி எப்படி நானாகியது? இது 2 கேள்விகளுக்கும் விடையாக வருகின்ற வேதாந்த சித்தாந்த தத்துவத்தை தொடர்ந்து 3வது கேள்வியாக அந்த ஆதி எப்படி நானாகியது என்பதற்கு தெளிவான விஞ்ஞான பூர்வமான தர்க்க ரீதியான விளக்கம் தந்து துரியாதீத தவ விளக்கம் மூலம் நிறைவு செய்கிறார் மகரிஷி அவர்கள். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியான் என்ற பாரதியார் நாணத்தை அன்றாட நடைமுறைக்கு இறக்குகின்ற சாதனை மார்க்கமே வேதாத்திரியம். அனைத்து மதங்களிலும் உண்மை இருக்கிறது என்று நமது அறிவு நிலையை சற்று மேலே உயர்த்து அனைத்து மதங்களும் ஒரே உண்மையைத்தான் கூறுகின்றன என்ற தெளிவை தருகிறது வேதாத்திரியம். வேதாந்தம் பிரம்மத்திற்கோ கிறிஸ்துவம் பிதாவிற்கோ அல்லது இஸ்லாமியம் அல்லாவிற்கோ ரூபத்தை கொடுக்கவில்லை. அரூபம்தான் அனைத்தின் ஆரம்பம். நாம் வாழுகின்ற இப்பிரபஞ்சம் முழுமையாகி அதற்கு அப்பாலும் எல்லையற்று விரிந்து பேரறிவாகவும் பேராற்றலாகவும் எங்கும் நீக்கமர அரூபமாக நிறைந்திருக்கின்ற இறையாற்றலுக்கு எந்த ரூபத்தை நாம் கொடுப்பது? மண்ணானதும் அதுவே, மரமானதும் அதுவே, மனிதனானதும் அதுவே என்றால் அதனுடைய சுயரூபம் எது? அதன் சுயரூபம் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு அப்பாற்பட்டதை அப்பாற்பட்டதுதான் என்று ஆமோதித்து அமைதி பெறுவதே ஆன்மீகம். எல்லையற்றதை எல்லையுடைய ரூபத்தில் முடுக்க முயற்சித்து நிஜத்தை மறந்து நிழல்களின் பின்னால் செல்வது ஆன்மீகம் அல்ல என்று வேதாத்திரியம் உண்மையான, அதாவது இந்த தவத்தின் மூலம் நமக்கு உண்மையை விளக்கி இருக்கிறார் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான கவி, வாழ்க வளம். சிறப்பான ஒரு விளக்கம். நன்றிங்கம்மா. வாழ்க அதாவது வளமுடன். கப்பல், பெரிய கப்பல் கடல்ல விடலாம். வாழ்க வளமுடன். ஆமா, அந்த கடல்ல கப்பல் விடுறதுக்கு அந்த கடல் தாங்கும். ஆனால் அதிலிருந்து ஒரு கிண்ணத்துல அதே தண்ணி எடுத்து, அதே தண்ணி தான், கடல் தண்ணி தான், ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சு அந்த கிண்ணத்துல நம்ம அந்த கப்பலை விட முடியுமா அப்படின்னு கேட்டாக்க எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நாமும் பிரம்மம் என்றால் நமது சக்தி கொண்டு ஊதி விடுவோமா இவ்வுலகை அப்படின்னு கேட்கிற கேள்வி. நாம் இறையின் அம்சம்தான், ஆனால் இது ரொம்ப குறுகிய நிலை. அதனுடைய ஃப்ராக்ஷன், நாம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃப்ராக்ஷன், ஒரு சிறு துளிதான். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறந்த முறையில் இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும், தமிழிலே அருமையாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும், அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த எடுத்துக்காட்டுமே மகான் கொடுத்திருந்த எடுத்துக்காட்டு தான் அடியேன் கூறியதும். நான் எதுவுமே புதுசா சொல்லிடல, எல்லாமே மகான் கூறி இருக்கிறது தான். ஆமாங்க, எல்லாமே மகான்கள்
தான் மகரிஷி வந்து தெளிவா நமக்கு கொடுத்து, அவங்க சொன்ன விளக்கங்களை விட மகரிஷி வந்து நமக்கு அதாவது பாமர மக்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல கொடுத்திருக்கிறாரு. அதான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். போரெல்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை உலக போராட்டி செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா. வாழ்க்கை வளம். உலக நல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.